காலையில சமையல் வேலை ஆரம்பிக்கும் போதே பின்னாடியே எங்க வீட்டு சூப்பர்வைசர் வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜ் பேக் பண்ணணும், என்னென்ன காய்கறி எல்லாம் வச்சிருக்கோ எல்லாத்தையும் இன்னைக்கு கிளியர் பண்ணிடுன்னு. சரி ஓகே, வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தனால வெளியில எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்காதுன்னு அன்னைக்கே எல்லாமே பண்ணிட்டோம். பேக்கிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க வீட்டு தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சூப்பர்வைசரா மாறிக்கிட்டே வராரு. எப்படித்தானோ தெரியல. பீன்ஸ் கேரட் நிறைய இருந்தனால அதை வச்சு பொரியல் பண்ணியாச்சு. மீதி இருந்த எல்லா காயும் வச்சு சாம்பார் பண்ணிட்டோம். என்னென்ன காய் இருந்துச்சுன்னா சவு, அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் இருந்த எல்லா காயும் அரிஞ்சு கொடுத்து சாம்பார் வைன்னு சொல்லிட்டாங்க. நானும் எப்பவும் போலதான் வச்சேன். நிறைய காய் போறனால சாம்பார் டேஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, சாம்பார் ஒரே கசப்பு. நானும் யோசிச்சு பாக்குறேன், எது கூட போட்டோமா இல்ல குறைய போட்டோமா, என்ன இது இவ்ளோ கசப்பா இருக்கேன்னு. கடைசி வரைக்கும் எதனால இவ்ளோ கசப்பாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம வீட்டுக்காரர். அவருக்கு தான் இது எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும்னு 10 நாள் ஆனாலும் சரி இந்த சாம்பாரை நீங்க தான் காலி பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த சாம்பார் ஏன் இவ்வளவு கசப்பாச்சுன்னே தெரியல. இப்பவே இந்த லட்சணம். இனி அடுத்து 1 வீக்குக்கு இண்டக்ஷன்ல தான் என்னோட சமையல். அதுல நான் செஞ்சு பழகினதே கிடையாது. அதுல என்ன லட்சணத்துல வர காத்திருக்கோ தெரியல. நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.